குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 3 டைப் ஆஃப் டென்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இது 3 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா முற்று வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்கால முற்று வினைன்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை சொல்கிறதுனா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த செயலை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த செயலுக்கு நம்ம தயாராகிறோம் இல்லையா, அப்போவும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நமக்கு இன்றைக்கி தமிழ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் எழுத போகிறோம். நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கே நம்ம தயாராகிறோம். அப்போது நடந்து முடிஞ்ச செயலை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். அடுத்த செயலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தயாராகிறோம் இல்லையா, அதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு செயலோ ஒரு நிகழ்ச்சியோ நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம இப்போவும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை சொல்லும் பொழுதும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே அங்கே கண்டிப்பாக என்னென்னா V3 வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் அங்கே இருக்கும். பர்ஃபெக்ட் அப்படின்னாவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது சப்ஜெக்ட் ஐ வி யூ தே வந்தது அப்படின்னா நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் வந்ததுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஐ எக்ஸெப்ஷன், ஐ வந்ததுனாலும் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹேவ் தான் போடணும். அதுக்கப்புறம் ஹீ ஷீ இட்டு, அதாவது சிங்குலர் வந்தது அப்படின்னா அங்கே நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் ஐ வி யூ தே வந்ததுன்னா ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்பு. அப்போ அந்த ப்ரெசன்ட் வேர்புக்கு உண்டான பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது பர்ஃபெக்ட் அப்படின்னாவே அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா V3 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடணும், ப்ளூரலாக இருந்தால் என்ன போடணும்னா ஹேவ் போடணும். இப்போ கொஞ்சம் கீவேர்ட்ஸ் பாருங்கள். டில் நவ், ஜஸ்ட், எட், நெவர், so far, this morning, this evening, this afternoon, just now, already, today, recently, up to, lately, for a long time, during this year. இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கீவேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அதாவது ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு வேர்ப் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னாவே அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான், V3 வேர்ப் தான். ஐ டேஸ் த ரிசீவ் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ரிசீவ் த லெட்டர் ஜஸ்ட் நவ். அப்போ ரிசீவ் அப்படிங்கிறது என்னது, வேர்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் வேர்பை கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் வேர்போடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னா ரிசீவ்டு. அப்போ ஐ வந்திருக்கு, நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேவ். ஐ ஹேவ் ரிசீவ்டு த லெட்டர் ஜஸ்ட் நவ். செகண்ட் ஒன் பாருங்கள். ஹீ டேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். அப்போ ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டுங்கிறத நம்மளுக்கு ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு என்னென்னா ஃபினிஷ் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் வேர்பு. அப்படிங்கும்போது ஹீ வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேஸ். அப்போது ஹீ ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு அப்படின்னு நம்ம எழுதணும். தேர்ட் ஒன் பாருங்கள். த பஸ் டேஸ் லீவ் ஆல்ரெடி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ லீவ் அப்படின்னா என்னது, லெஃப்ட். அப்போது பஸ்ஸுங்கிறதும் சிங்குலர் தான், அப்போ ஹேஸ் லெஃப்ட். ஃபோர்த் ஒன், மை சன் டேஸ் கோ டு ஊட்டி. அப்போது ஹேஸ் மை சன்ங்கிறதும் சிங்குலர் தான், அப்போ என்ன போடுறோம் அப்படின்னா ஹேஸ் போடுறோம். கோவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னா கான் டு ஊட்டி. ஃபிஃப்த் ஒன், ஹீ டேஸ் நோ ஹர் ஃபார் எ லாங் டைம். அப்போ நோ அப்படின்னு இருக்கு, அப்போ நோன். அப்போது ஹீங்கிறது சிங்குலர், அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேஸ். ஹீ ஹேஸ் நோன் ஹர் ஃபார் எ லாங் டைம். சிக்ஸ்த் ஒன், ஷீலா ஹேஸ் நாட் ஃபினிஷ் ஹர் ஒர்க் டில். அப்போ ஷீலாங்கிறதும் சிங்குலர் தான், ஃபினிஷ்ங்கிறது அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினிஷ்டு. அப்போ ஹேஸ் நாட் ஃபினிஷ்டு, அங்கே நாட் நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது மெயின் வேர்பா மிஸ் அப்படின்லாம் கேட்க வேணாம்.
ஃபினிஷ் அப்படிங்கிற நம்ம மெயின் வேர்வை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். 7th ஒன், கலா ஹேஸ், அதாவது ஹேஸ் லீவ்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ப்ராக்கெட்டில் லீவ் கொடுத்துருக்கு. அப்போ ஹிஸ் ஹவுஸ் ஃபார் 4 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கமலா அப்படிங்கிறதும் சிங்குலர் தான். இப்போ சிங்குலருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளூரலுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஹேஸ் லீவ்டு அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் வேர்புக்கு நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். அப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதும் பொழுது சிங்குலராக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான், அதாவது V3 வேர்பு தான். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த IVU தேவை மைண்டில் வச்சுக்கோங்க. IVU தே வந்ததுன்னா ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ப். he she it வந்ததுன்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி ப்ரெசன்ட் வேர்ப். இதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அந்த கீவேர்ட்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.